ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம் பார்க்கணும். பாஷ்யம் நான் இப்போ இதில் குரூப்பில் போட்டிருக்கேன். ஃபோனில் பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கணும். ஃபோன் எடுத்துகிட்டு வரல நல்லது. நான் திரும்ப சொல்லலாம். ஃபோன் கையில் வச்சுருந்தீங்கன்னா இப்போ தான் ஷேர் பண்ணேன். பார்த்துங்க. சான்ஸ்கிரிட்டு தமிழ் 4:22 4வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம் பார்க்கணும். ஸ்லோகம் படிக்கிறேன், அப்புறம் அதுக்கான முகவுரை பாஷ்யம் பார்க்கலாம். யத்ருச்சாலாபசந்துஷ்டः த்வந்த்வாதீதோ விமத்சரः சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. சம்ஸ்கிருதம் அமைச்சிருக்கேன், தமிழ்லேயும் அமைச்சிருக்கேன். தமிழில் கூட எடுத்து பார்த்துக்கலாம். சங்கர பாஷ்யத்தோட தமிழாக்கம் அமைச்சிருக்கேன் ஃபோனில். நான்காவது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம் ஆத்ம லக்ஷணத்தை, ஆத்மாவை சொல்லக்கூடிய ஸ்லோகம். முக்கியமான ஒரு ஸ்லோகம். பகவத்கீதையில் முக்கியமான ஸ்லோகங்களில் இது ஒரு ஸ்லோகம். கர்மண்ய கர்மய பஷ்யேத் கர்மணி ச அகர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்மகுது. கேட்குதா? ஆடியோ கேட்குதா? கேட்குது இருக்குல்ல? சவுண்டு வருதா? ஓகே, சரி. கேட்குற அளவு இருந்தால் ஓகே. கேட்குது, சரி. யார் கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் அறிவாளிகள், புத்திமான்கள். அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர்கள். அதான் 18வது ஸ்லோகம். இது ஆத்ம லட்சணம். ஆத்மா அகர்த்தா என்பதை சொல்வது. யார் சரீரத்தோடு இருந்து சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா எந்த செயலையும் செய்வது இல்லை, செய்யவில்லை என்று ஆத்மாவினுடைய அகர்த்திருத்துவத்தை அறிந்திருக்கிறார்களோ. ஆத்மா அகர்த்தா, நான் ஆத்மா. ஆத்மா அகர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நான் அந்த ஆத்மான்னு இருக்கிறது. ஆகவே நான் எதையும் செய்வது இல்லை. சரீரம் இதேதான், பஞ்சகோஷம் செய்கின்றது, ஆத்மா செய்வது இல்லைங்கிற ஞானத்தோடு யார் இருக்கிறார்களோ அது ஒன்று. அதே போல அகர்மத்தில் கர்மத்தையும் யார் காண்கிறார்களோ, செயலின்மையில் செயலை யார் காண்கிறார்களோ. செயலின்மைங்கிற பொழுது அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன், ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவன் தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சங்கல்பமாக வைத்து கொண்டு அதை ஒரு திட்டமாக செய்கிறான். அப்போ நான் இன்றைக்கு வேலை இல்லை, ஓய்வு, நான் ஓய்வாக இருக்க போகிறேன் அப்படின்னு என்னது? அது ஒரு வேலை. இது ஓய்வாக இருக்கிறது அவனுடைய பிளானில் இருக்குது. அப்போ அங்கே ஒரு கர்த்திருவம் இருக்குது. அந்த ஓய்வாக இருக்கிறது அவனுடைய செயலுக்கு நடுவில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது கர்த்திருவத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. அதனால் உடல் எப்பொழுதும் செயல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆத்மா ஒருபொழுதும் செயல்படுவது இல்லை. உடலோடு இருந்தாலும் உடல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயல்படாமலே இருக்கின்றதுங்கிறது ஒரு பக்க ஞானம். அனாத்மா சரீரம் உடல் செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏன்னா அது ஒரு பொழுதும் செயல் இல்லாமல் இருக்க முடியாது. அது முழுக்க செயல்படாமல் போய்விட்டாக்கா
சொல்ல வேண்டிய ஆளுக்கு சொல்லிடலாம். அதனால அது செயலை நிறுத்தினதுனாக்க முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அது சும்மா இருக்கிறதுன்னு சொன்னாலும் உண்மையிலே தூக்கத்திலையும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. ஹிருதயம் மற்ற உள் உறுப்புகள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. அது செயலை நிறுத்தினதுனாக்க முடிஞ்சது. அப்ப உடல் அனாத்மா செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனா அஞ்ஞானியானவன் என்ன நினைக்கிறான்? அனாத்மாவாகிய உடலை நான் என்று அவன் நினைக்கின்ற பொழுது உடலினுடைய செயல்பாடு என்னுடைய செயல்பாடு என்றும் உடலினுடைய செயலின்மை என்னுடைய செயலின்மை என்றும் நினைக்கிறான். உடலையே அவன் ஆத்மாவா கருதுறதுனால உடல் செயல்படுகின்ற பொழுது ஆத்மா செயல்படுகின்றது, உடல் செயல்படாமல் இருக்கின்ற பொழுது ஆத்மாவும் செயல்படாமல் இருக்கின்றது என்று கருதுகிறார். இது அஞ்ஞானம். ஆனால் உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்கு. ஆத்மாவானது உடலானது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் அது செயல்படாமலே இருக்கின்றது. உடல் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுதும் செயல்படாமலே இருக்கிறது. உடல் செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் அதில் செயல்படாமலே இருக்கின்றது. அறியாமையினால இந்த அனாத்ம தர்மத்தை ஆத்மா மேல கல்பித்து நான் செய்கிறேன், நான் செயலற்று இருக்கிறேன்னு அஞ்ஞானி நினைக்கிறான். ஆனால் ஞானி இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் உடையவனாக இருக்கின்றான். அந்த விவேகத்தினால தான் சரீரத்தோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் நான் அகர்த்தா என்றே அவன் இருக்கின்றான். அதனால் அந்த கர்த்திருவ புத்திங்கிறது அவனுக்கு இல்லை. உடம்பு செயல்படுகின்றது என்ற எண்ணம் இருக்கு. ஆத்மா எப்பொழுதும் நித்திய முக்தம், எப்பொழுதும் செயல்படாமல் இருக்கிறதுங்கிற அந்த ஞானத்தினால அவனுக்கு கர்த்திருவங்கிறது இல்லை. கர்த்திருவங்கிறது இல்லைங்கிறதுனால கர்ம பலன் என்பது இல்லை. எங்க கர்த்திருவம் இல்லையோ அங்க கர்ம பலன் இல்லை. ஆகவே அந்த கர்ம பலனால் அவன் பந்தப்படுவது இல்லை. இதுதான் இந்த 18வது ஸ்லோகத்தோட கருத்து. இதன் பிறகு 19வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்க உரையா விரிவாக அது இருக்கின்றது. முக்கியமா இந்த ஸ்லோகங்கள், இந்த 6 ஸ்லோகங்கள்ல 19லேருந்து 24 வரைக்கும் 6 ஸ்லோகங்கள்ல ஆத்மாவுக்கு ஆகாமி கர்ம பலன் இல்லை. ஆத்மாவுக்குனாக்கா ஆத்மாவை அறிந்து கொண்ட ஞானிக்கு, ஆத்மாவாக தன்னை அறிந்து கொண்ட ஞானிக்கு. ஆனால் ஆகாமி கர்ம பலன் இல்லைன்னா அப்போ சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இருக்கான்னு கேள்வி வந்துடும். ஆத்மாவாக தன்னை அறிந்து கொண்ட பிறகு அந்த ஆத்ம ஞானிக்கு ஆகாமி கர்ம பலன் என்பது இல்லை. பிராரப்த கர்மம் அது சரீரத்தோடு போய் கொண்டு இருக்கு, அதை அனுபவிக்கின்றார். சஞ்சித கர்மா அது ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகிறது. உண்மையிலே எல்லா கர்ம பலன்களும் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விடுகின்றன. ஆகாமி கர்மாவும் இல்லை, பிராரப்த கர்மாவும் இல்லை, சஞ்சித கர்மாவும் இல்லை. நான் ஆத்மானு புரிந்து கொண்டாக்க கர்மாங்கிறதே அங்கே இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்னா, ஆத்மா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். எந்த கர்மாவுமே இல்லை. எப்பொழுது ஒருவன் தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டானோ அப்பொழுது அவனுடைய எல்லா கர்மங்களும் எரிந்து போய் விடுகின்றன. அதனால் ஞானாக்னி தக்த கர்மானம்ங்கிறது முந்தின ஸ்லோகங்களில் சொன்னார். எல்லா கர்மாக்களையும் எரித்து விடுகின்றன. அதனால் பிராரப்தம்ங்கிறதும் கூட அவனுடைய திருஷ்டியில் இல்லை. பிராரப்தம்ங்கிறதும் ஆத்ம திருஷ்டியில் பிராரப்தம்ங்கிறதும் இல்லை. ஆனால் அந்த ஞானத்திற்கு பிறகு அவன் குடும்பத்தில் இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம். சன்னியாசியாக இருக்கிற பொழுது இந்த மாதிரி மடங்களை வைத்துக்கொண்டு ஏதோ சமூக சேவை செய்யலாம், உலக நன்மையின் பொருட்டு செயல்படலாம். அல்லது வெறும் பிக்ஷாச்சரியம் மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் இருக்கலாம். அல்லது இல்லற ஞானியாக இருந்தால் குடும்ப காரியங்கள் அதற்கு முன்னாடி, ஞானத்திற்கு முன்னாடி என்ன செய்தாரோ அதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஞானம் என்ன? நான் எதையும் செய்யவில்லை என்பது, செயலின் பலனை அனுபவிப்பது இல்லை என்பது. ஆகவே இந்த ஞானத்திற்கு பிறகு அவன் என்ன செயலை செய்தாலும் அதனுடைய பலன் அவனுக்கு இல்லை. அதுதான் இங்கே சொல்லுகின்றார். அதை பகவான் 2ஆக பிரித்து சொல்லுகின்றார். அதாவது 19, 20 2 ஸ்லோகங்களில் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானி, இல்லற ஞானியாக இருக்கக்கூடியவர்கள் கர்மாவை செய்தாலும் அந்த கர்ம பலனால் அவர்கள் பந்தப்படுவது இல்லை.
ஏன்னா ஞானாக்னி தக்த கர்மானம் எஸ்ய சர்வே சமாரம்பாக காம்ப சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மானம் தமாகு பண்டிதம் புதாகா என்றும் தியக்த்வா கர்ம பலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிரய கர்மன் பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சக கர்மாவின் அவன் பிரவர்த்தித்திருந்த பொழுதும் அவன் என்னது இல்லறத்தில் இருந்து கொண்டு செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் பிரவர்த்தி மார்க்கத்தில் இருக்கின்ற பொழுதும் சக நைவ கிஞ்சித் கரோதி அவன் எதையும் செய்வது இல்லை. எதையும் செய்வது இல்லைன்னா தான் செய்வதாக அவன் கருதுவது இல்லை. ஆகவே செயலின் பலன் அவனுக்கு இல்லை. அதனால் ஆகாமி புண்ணியம் அப்படிங்கிறது ஞானத்திற்கு பிறகு செய்கின்ற செயல் செய்தாலும் அதனுடைய பலனானது அவனுக்கு வருவது இல்லை. அந்த புண்ணிய பாப பலன் அந்த கர்ம பலனால் அவன் பாதிப்பு அடைவது இல்லை. இது இல்லறத்தில் இருக்கக்கூடிய கர்மணி அபிப்பிரவர்த்தோபினா கர்மாவில் ஈடுபட்டிருந்த பொழுதும்னு சொல்லி இருக்கிறதுனால இது சந்நியாசம் செல்ல முடியாமல் இல்லறத்திலேயே இருப்பவர்களுக்கானதுன்னு ஆச்சரியன் பாஷ்யத்தை சொல்கிறார். அதனால் இல்லற ஞானிகளுக்கு இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு. அதற்கு அடுத்த 2 ஸ்லோகம் 21, 22 இந்த 2 ஸ்லோகங்கள்ல சந்நியாசி ஞானி சந்நியாச வாழ்க்கையில இருந்து ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள். சந்நியாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு ஆத்ம ஞானத்தை அடைந்த அதன் பிறகு அவர்கள் கர்மா செய்தாலும் அவர்களும் அந்த கர்ம பலனால் ஒட்டுவது இல்லை. அவர்களுக்கு அதே தான். ஆனால் அவர்கள் என்ன கர்மா செய்வாங்கன்னா குறைந்தபட்ச கர்மா அதாங்க சொல்கிறார். ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம் நிராசிகி யத சித்தாத்மா. அதனால் முழுக்க சன்னியாசியை குடிக்கிற ஆசை எதுவும் இல்லாதவனாக எதியாக இந்த மனதையும் உடலையும் அடக்கியவனாக சர்வ பரிகிரக தியக்தக எல்லா உடைமைகளையும் துறந்தவனாக இருப்பவன். அவன் செய்கின்றது குறைந்தபட்ச செயல் ஷாரீரம் கேவலம் கர்ம. ஷரீரம் நிலை பெறுவதற்கு தேவையான அளவு மட்டும் செயல்களை செய்பவன். அதனால் இது சந்நியாசியாக இருக்கக்கூடியவன். நிவிற்த்தி மார்க்கத்துக்கு சென்று சந்நியாசியாக ஆத்ம ஞானத்தோடு இருக்கிறவன். அவனை பாப்பங்கள் ஒட்டுவது இல்லைனா புண்ணியமும் ஒட்டுவதில்லைன்னு புரிந்து கொள்ளணும். அது ஆச்சாரியர் சொல்கிறார். அதனால் அவனுக்கு புண்ணிய பாப்பம் இல்லை. 21வது ஸ்லோகத்தில் 22வது ஸ்லோகமும் அந்த சந்நியாசி ஞானியை பற்றி தான் சொல்லுகின்றது. அதுதான் இப்போ பார்க்க வேண்டியது. அதனால் இப்போ நம்ம இது வரைக்கும் 21வது ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. 22வது ஸ்லோகம் தான் பார்க்கணும். நமக்கு அது தொடர்ச்சி புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன், பழைய கதையை சொன்னேன். இது சந்நியாசி ஞானியை பற்றி. அவன் செய்கின்ற கர்மா குறைந்தபட்ச கர்மா சரீரம் நிலைத்திருப்பதற்கான கர்மா. சரீரம் நிலைத்திருப்பதற்கான கர்மானா என்னது? பிக்ஷை எடுக்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால் இது முழுக்க ஒரு சன்னியாசியினுடைய நியத்தியை சொல்லுகின்றது. மற்ற சாஸ்திரங்கள்லேயும் அதெல்லாம் இருக்குது. அந்த கர்மாவை அவன் செய்கின்ற பொழுதும் அதையும் நான் செய்கிறேன்னு நினைத்து அவன் செய்வது இல்லை. அங்கே முக்கியமானது தான். பிக்ஷைக்கு போகிற பொழுதும் சரீரத்துக்கு பசிதாகம் இருக்குது, சரீரத்துக்கு உணவை வாங்கி கொடுக்குறார், அவ்வளோதான். அதனால் எனக்கு அது இது எனக்கு பசி இருக்குது நான் உணவு எடுத்துக்கொள்கிறேங்கிறது கிடையாது. அவரோட திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கல. அவர் ஏதோ சிந்தனையில் இருக்கிறார், பிரம்ம சிந்தனையில் இருக்கிறார். பிக்ஷைக்கு போகிற பொழுது என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுகின்றார். ஆனால் அது முன்னாடியே ஒரு சங்கல்பமாக எத்தனை கிரகத்தில் பிக்ஷை எடுக்கிறதுனா 1 வீடா 3 வீடா 5 வீடா அதெல்லாம் சங்கல்பம் பண்ணி கொள்வார்கள் பரிவிராஜகராக இருக்கக்கூடிய சன்னியாசின்னா. அப்போ ஒரு வீட்டில் போய் 1 வீடு 2 வீடு 3 வீடுனா ஏன்னா பிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுன்னா நல்லா நிறையாவே கிடைக்கும். வெரைட்டியாக வீட்டில் சாப்பிட்டா ஒரு சாப்பாடு தான், ஒரு வெரைட்டி தான்னா. வெளியே போனால் பிக்ஷைக்குன்னு போனாக்கா பல வீட்டு ரோஜ் சோத்து ருசி கண்டதாலே பழைய பாட்டு ஒன்று உண்டு. ஏன் சன்னியாசியாக போனான்னா பல வீட்டு சோத்து ருசி கண்டதாலேன்னா. அப்படி நிறையா வீட்டில் போய் பிக்ஷை எடுத்து மூக்கு பிடிக்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது இல்லை, பசிக்கிற நேரத்துக்கு. அதனால் அது முன்னாடியே பரிவிராஜகராக போகிறவர் சில சங்கல்பம் பண்ணிக்குவாங்களாம். ஒரு வீட்டில் தான் பிக்ஷை எடுக்க, ஒரு வீட்டில் பிக்ஷை எடுக்கிறது, அல்லது 3 வீடு அல்லது 5 வீடுன்னு. அப்போ என்னது, ஒரு வீடுனாக்கா ஒரு வீட்டில் போய் கேட்பாங்க, கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. அடுத்த வீட்டுக்கு போகிறது கிடையாது. அடுத்த வீட்டுக்கு போனாலே 2வது வீடு ஆயிரும்.
ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் பிக்ஷை கேட்கறது. அன்னைக்கு அவன் பிக்ஷை போட்டான்னா சாப்பிட்றது, இல்லைன்னா அவ்வளோதான். அது சாப்பாடு கிடையாது. அது பிக்ஷை நல்லதாக கிடைக்கலாம், எப்படி வேணாலும் கிடைக்கலாம். நல்ல ராஜ உபச்சாரமாக இருக்கலாம், கஞ்சியோ கூடோ இருக்கலாம், பழையதாக இருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லாமலும் போகலாம். இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை 3 வீட்டுக்கு போகிறதுனா, ஒரு வீட்டில் கிடைக்கலன்னா 2வது வீட்டுக்கு போவார், 3வது வீட்டுக்கு போவார். அதுக்கு மேலே அதுலேயும் கிடைக்கலன்னா இல்லை. 5 வீடுனாக்கா 5 வீட்டில் கேட்டு போவார். அதுக்கு மேலேயும் கிடைக்கலைனாக்கா இல்லை, அவ்வளோதான். அப்படி சங்கல்பம் பண்ணி கொண்டு பரிவிராஜகராக இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாஸ்திர விதி, தர்ம சாஸ்திரங்கள் சந்நியாசி விதியில் அதெல்லாம் சொல்லி இருக்கு. இந்த பிக்ஷையை மையமாக கொண்டு தான் இங்கே சொல்லப்படுது. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முகவுரை ஆச்சாரியர் கொடுத்திருக்கிறார். முகவுரை படிக்கலாம். முகவுரை பாஷ்யம். त्यक्त सर्व परिग्रहस्य यतेः अन्नादेः शरीरस्थिति हेतोः परिग्रहस्य अभावात् याचनादिना शरीरस्थितौ कर्तव्यतायां प्राप्तायां अयाचितम् असंक्लिप्तम् उपपन्नम् यदृच्छया इत्यादिना वचनेन अनुज्ञातं यतेः शरीरस्थिति हेतोः अन्नादेः प्राप्तिद्वारम् आविष्कुर्वन् आह. இந்த சந்நியாசி ஞானியா இருக்கக்கூடியவர். தியக்த சர்வ பரிகிரகசிய யதேகே அன்னாதேகே அதனால எல்லா உடைமைகளையும் அவன் துறந்து விட்டவனாக இருக்கின்ற காரணத்தினால் எதுவும் வச்சுக்கல, தனக்குன்னு எதுவும் வச்சு கொள்ளலை. அதனால பசிக்கு உணவு வேற யாரிடமிருந்து தான் வாங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்னாதேகே ஷரீரஸ்திதி ஹேதோகோ, அன்னம் முதலானவைகளால் சரீரத்தை நிலைத்திருக்க செய்வதன் காரணமாக, சரீரம் நிலைத்திருப்பதற்கு காரணமான உணவு முதலான உடைமை அவன் எதையும் வைத்து கொள்ளவில்லை என்பதனால யாச்சனாதினா ஷரீரஸ்திதோ கர்த்தவியதாயாம் பிராப்தாயாம், தன்னுடைய உணவுக்குன்னு அரிசி பருப்பெல்லாம் ரேஷனில் வாங்கியெல்லாம் அவர் வச்சு கொள்வது இல்லைங்கிறதுனால உணவுக்காக அவர் பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ், ஒரே வழி. இதற்கு போதாயன சூத்திரத்திலிருந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்கிறார். பிறரிடம் இறக்கப்படாததாக கேட்கல. அவர் அயாச்சிதம் அப்படின்னா யாச்சனம் பண்ணாம, அவர் கேட்காமலே வர்றது. அதனால அவர் பிக்ஷைக்குன்னு உணவு தேடி வந்தால் உண்பேன், இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்பேன் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அதனால் பிக்ஷைக்கு போகிறதுங்கிறது கிடையாது, இருக்கிற. அதனால் அஜகர விருத்தி அப்படின்னு பேர். அஜகரன்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு உணவு தேடி போகாத, அதுக்கு எப்போ பசிக்குதோ வாயை திறந்து வச்சுட்டு உட்காந்து இருக்குமா, அது பேசாமல் இருக்கும். அந்த பக்கம் போக வர விலங்குகள் ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கேன்னு உள்ளே போச்சுன்னா சாப்பிட்ருமா, அவ்வளோதான். அது ஊர்ந்து போய் வேட்டையாடி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது இருக்கிற இடத்துல அது பக்கத்தில் எந்த உணவு வருதோ அதை பிடிச்சி சாப்பிட்றது தான். சாப்பிட்டுட்டாக்கா திரும்ப ரெஸ்ட்டு தான். அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் வாயை திறக்கிற வேலையும் செய்யறதில்லை, வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கும். அதனால் அஜகர விருத்தின்னு பேர். அந்த மாதிரி சன்னியாசிகள் அப்படி சங்கல்பம் இருக்கு, அஜகர விருத்தியா இருக்கிற இடத்துல தேடி வந்தா உண்பேன்னு அப்படி இருக்கலாம். ஆனால் அயாச்சிதம், பிக்ஷை எடுக்காம இறக்கப்படாததாக, யாரிடத்திலும் எதுவும் கேட்காததாக. அப்புறம் அசங்கிருப்தம் அப்படின்னாக்க ஏற்கனவே முன்னாடியே பிளான் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறதுங்கிறது இல்லை, முன்னமே அமர்த்தி வைக்கப்படாததாக.
ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்து கொள்ளப்படாததாக பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு பிக்ஷத்துக்கு வர்றேன் பார்த்துக்குங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்லி அதில் என்னெல்லாம் ரெடி பண்ணணும், மெனுவையும் சொல்லிட்டார். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாததாக ஒன்று இருக்கிற இடத்துல வந்தால் என்ன வருதோ சாப்பிடுவேன். பிக்ஷைக்கு போனாலும் அது ஏற்கனவே சொல்லிட்டு போகிறதுங்கிறது இல்லை. அப்போ பசிக்கிற நேரத்தில் போவார், எந்த வீட்டில் கிடைக்குதோ என்ன போடுறாங்களோ வாங்கி சாப்பிட்டு போயிடுவார். அதான் முன்னாடி ஏற்பாடு செய்து கொள்ளப்படாததாக உபபன்னம். அதனால் எதிர்ச்சையா உபபன்னம். எதிர்ச்சையால தற்செயலாக என்ன கிடைக்கின்றதோ அது. என்னுடைய முயற்சி இல்லாமல் எது கிடைக்கிறதோ அப்படி உண்ணப்படும், அப்படி உண்ணணுங்கிறது போதாயன சூத்திரம். போதாயன சூத்திரம் சன்னியாசிகளுக்கு சொல்லி இருக்கக்கூடிய விதி, சந்நியாச தர்மத்தில் இருக்கிறது. இத்தியாதினா வச்சனேன அனுஜாத்தம். இப்படி சாஸ்திர வச்சனங்கள் இருக்கிறதுனால அதை இங்க பகவான் நினைவுபடுத்தி சொல்லுகின்றார். அது அனுவாதமாக அதை சொல்லுகின்றார். சரீரஸ்திதி ஹேதோகோ அன்னாதேகே பிராப்தி துவாரம் ஆவிஷ்குர்வன் ஆக. சரீர நிமித்தத்திற்காக அன்னம் முதலானவைகளை பிக்ஷை எடுத்தல் என்பதை பற்றி ஆச்சாரியார் கூறுகின்றார். பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார்னு ஆச்சாரியார் முகவுரை கொடுத்திருக்கிறார். ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம், பதார்த்தம் பார்க்கலாம். இங்க உணவு எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. எதிர்ச்சானா தற்செயலாக, விரும்பாமல் கிடைக்கக்கூடியது. ஒன்றும் இல்லை, ஃபோன்னால ஃபோன் பக்கத்தில் இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகுது. எதிர்ச்சா லாப விரும்பாமல் கிடைத்த லாபம். இதை எதிர்ச்சா அலாப சந்துஷ்டக அப்படின்னு பிரிக்கலாம். அதனால கிடைக்காத பொழுதும் என்ன கிடைச்சதோ, தற்செயலாக எதை கிடைக்கின்றதோ அதை லாபமாக எடுத்துக்கொள்கிறார், அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார். கிடைக்கலைனாலும் அதையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இலக்கணப்படி அதை பிரிக்கலாம். எதிர்ச்சா லாபம்னு பிரிக்கலாம், எதிர்ச்சா அலாபம்னு பிரிக்கலாம். அப்போ தற்செயலாக கிடைப்பதிலும் கிடைக்காததிலும் மகிழ்ச்சி அடைந்தவராக, அதை ஏற்றுக்கொள்பவராக அப்படி இருக்கிறவர். அதாவது சந்துஷ்டர்னா அதில் மகிழ்ச்சி திருப்தி அடைபவராக, விரும்பாமல் உணவு நேரத்தில் எது கிடைக்கின்றதோ அதில் அந்த லாபத்தை திருப்தி அடைந்தவராக, அது கிடைக்கவில்லை என்றாலும் அதில் திருப்தி அடைந்தவராக. அதனால் இந்த மாதிரி ஒரு சாமியார் தான் ஒரு வீட்டுக்கு பிக்ஷை போனார். பகவதி பிக்ஷாந்தேகினர். அந்த அம்மா ஒன்றும் வெளியே வரலை. திரும்ப பகவதி பிக்ஷாந்தேகின்னு 2வது தடவை சொன்னார். திரும்ப வரல, வெளியே யாரும் வரல. 3வது தடவை பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னார், வரலை. உடனே அவர் என்ன சொன்னார், உனக்கு நேற்று நடந்த கதி தான் அப்படின்ட்டார். அந்த அம்மா வீட்டில் உள்ளே இருந்த அம்மா ஏதோ பயந்து போச்சு, ஏதோ சாமியார் சாபம் கொடுத்துட்டார், நம்ம சாப்பாடு போட வெளியே போகலை, ஏதோ சாபம் நேற்று நடந்த மாதிரிட்டா இன்னைக்கு அப்படின்ட்டாரு. அப்படியே நேற்று என்ன பண்ணாரோ தெரியலையே, யாருக்கு எங்கே சாபம் கொடுத்தாரோ தெரியலையே, அதனால் அப்படின்னு அந்த அம்மா வேகமாக ஓடி பிக்ஷையை கொண்டு போட்டதான். போட்டுட்டு கேட்டது, சாமி நேற்று என்ன நடந்ததுன்னா, நேற்று இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போனேன், 3 வேளை கேட்டேன், ஒன்றும் சாப்பாடு கிடைக்கல, அதனால் உடம்புக்கு பட்டினி போட்டேன். அதை நான் உடம்புக்கு சொன்னேன்னா, என்னோட உடம்புக்கு வயிற்றுக்கு சொல்லி கொண்டது. இன்னைக்கு அடுத்த தடவை கேட்டு கிடைக்கலன்னா உனக்கு நேற்று நடந்த கதி தான்னாக்கா நான் என் வயிற்றுக்கு சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அது கிடைச்சாலும் அதான், கிடைக்கலைனாலும் அவருக்கு மகிழ்ச்சி தான். கிடைச்சா உண்ணாவிரதம், கிடைச்சா உண்ணும் விரதம், கிடைக்கலைன்னா உண்ணாவிரதம் தான். ரெண்டுமே விரதம் தான். அதில் திருப்தி அடைபவராக இருக்கின்றார். அதுக்கப்புறம் துவந்த்வாதீதக. இதை இந்த தொடர்ச்சியாக, இந்த ஸ்லோகங்களுடைய தொடர்ச்சியாக பார்க்கறதுனால உணவுக்கு என்று மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், ஆச்சாரியருடைய பாஷ்யம் கொடுக்குறார். ஆனால் இந்த ஸ்லோகத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டோம்னாக்கா எதுவாக இருந்தாலும், உணவு மட்டும் இல்லை, அவருக்கு என்ன கிடைக்குதோ எதுவாக இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுவது இல்லை. அவருக்கு உணவோ உடையோ தங்குறதுக்கு இடமோ
எது கிடைக்கின்றதோ அதை பற்றி கவலைப்படாமல் அதை அப்படியே எடுத்து கிடைத்தாலும் அது சந்தோஷப்படுறதில்ல, கிடைக்காலும் சந்தோஷம், கிடைக்கலைனாலும் சந்தோஷம்னா. அப்போ ரெண்டுலேயும் ஒரே மாதிரியான மனநிலை உடையவராக இருக்கின்றார். அப்படி பொதுவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் துவந்துவ அதீதக, துவந்தம்னா இருமை, இருமைகளை கடந்தவராக. இருமைங்கிறது இங்கே சுகம், இது சீதோஷ்ணம்னா குளிர்ச்சி, வெப்பம், இவைகள் தட்பவெப்பநிலை. இன்னும் போட்டுக்கிறதுக்கு ஆடை இருக்குது, ஆடை போதுமான அளவு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வெயில் அதிகமாக இருக்கலாம், குளிர் அதிகமாக இருக்கலாம். அது என்ன இருக்கோ அதை சகித்து கொள்பவராக, அதை தாங்கிக் கொள்பவராக இருக்கிறவன், அந்த மனநிலை இருக்கிறவர். துவந்துவ அதீதகனா துவந்துவங்களை கடந்தவராக, இருமைகளால் பாதிப்பு அடையாதவராக. விமத்சரக, மத்சரம்னா பொறாமை, விமத்சரகனா பொறாமை இல்லாதவராக. எதையும் ஒப்பிட்டு பார்க்காதவர். பொறாமை எதனால் அவர் நேத்தான் பார்த்தோங்க, திருக்குறள் அதான். பொறாமை அழுக்காராமைங்கிறது தான் பொறாமை இல்லை. பிறரை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பொறாமைங்கிறது வருது. அப்போ எந்த விஷயத்திலையுமே அவர் யாரையும் எதையும் ஒப்பிட்டு பார்க்கிறது இல்லை. அதனால் பொறாமை இல்லாதவராக. ஏன்னா சாமியாருக்குள்ளே அது இருக்குன்னா, ஒரு பெரிய சாமியார், ஒரு சின்ன சாமியார், அவருக்கு நிறைய டிவோட்டி இருக்காங்க, நமக்கு ஒரு டிவோட்டி இல்லையேனா அப்படி இருக்கு. அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலான்னு தோணும், மனசு என்ன வேணாலும் பண்ணும். அதனால் சாமியார்களுக்குள்ளேயே அடுத்த சாமியாரை ஒப்பிட்டு அவர் நல்ல வசதியான சாமியாராக இருக்கிறாரு, காரு பைக்கெலாம் வச்சுருக்கிறாரு, பெரிய மடம் வச்சுருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அவருக்கு ரொம்ப டிவோட்டி இருக்காங்க, நமக்கு யாரும் டிவோட்டி இல்லை அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரியான எந்த ஒப்பீடும் இல்லாதவராக. அதனால் விமத்சரகனா மாத்சரியம், பொறாமை அற்றவராக, இல்லாதவராக. அதுக்கப்புறம் சித்தௌ அசித்தௌ ச சமக, கிடைப்பதிலும் கிடைக்காததிலும் சமமான மனநிலை உடையவராக. வெற்றி தோல்வி எல்லா இருமைகளிலும் சமமான மனநிலை. சித்தினா பிக்ஷைக்கு போகிறார், பிக்ஷை கிடைச்சாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, அதனால் மனசு கலங்கிறது இல்லை, மனதோட மன சமநிலை மாறுவது இல்லை. இன்றைக்கு இப்படி போச்சே, இன்றைக்கி நமக்கு கிடைக்கலையே, நம்ம தலையெழுத்து மோசமாக இருக்கே அப்படின்னெல்லாம் அவர் நினைக்கிறது இல்லை. அதனால் கிடைக்கிறதுனால கிடைச்சா சந்தோஷங்கிறதோ அல்லது கிடைக்கவில்லை என்றால் வருத்தம் என்பதோ இல்லை. அவருடைய மனதோட சமநிலை எப்பொழுதும் ஒரே போல இருக்கின்றது. ஏன்னா அது சரீரம் போகுது, சரீரத்தோட விதிப்படி அதுக்கு வரும். இன்னைக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கணும்னு விதி இருந்தால், ஏதோ புண்ணியம் வேலை செய்ததுனாக்கா நல்ல விருந்து உணவு கிடைக்கலாம். இல்லை வேற புண்ணியம் இல்லை அப்படின்னாக்கா உணவு அரைகுறையாக கிடைக்கலாம், கிடைக்காமலே போகலாம். அதனால் அது சரீரம் செய்த வினைப்பயனை அது அனுபவிக்கின்றது. ஆத்மாவாகிய எனக்கு இல்லை, எனக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை அப்படிங்கிற அந்த சமதிருஷ்டி அவருக்கு இருக்கின்றது. அந்த ஞானத்தினால சமதிருஷ்டியானது இருக்கின்றது. அப்படி இருப்பவர் கிருத்வாபி ந நிபத்தியது, அந்த மனநிலை இருக்கிறவர் கர்மாவை செய்தாலும் அதனால பந்தத்தை அடைவது இல்லை. அதனால் இந்த மனநிலைங்கிறது முக்கியமானது. கர்மாவை செய்யலைங்கிறது, என்ன கர்மா பண்ணாலும் இந்த மனநிலை, கர்மாவுக்கு பலனாக என்ன வந்தாலும் அது அதனால் எனக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஆத்மாவாகிய எனக்கு அதனால் ஒன்றும் கூட போகிறது இல்லை, அல்லது இழப்புனால ஆத்மாவுக்கு ஒன்றும் குறைவு இல்லை. சரீரத்துக்கு ஏதோ வரலாம், அது பிராரப்தத்தினால வர்றது, எது வருதோ வரும், போகும், அதை பற்றி இல்லை. ஆனால் கர்மாவை செய்கின்றார், அந்த கர்ம பலனால் அவர் பாதிப்பு அடைவது இல்லை. எந்த கர்ம பலன் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால் அந்த கர்ம பந்தம்ங்கிறது இல்லை. இது இந்த ஸ்லோகத்தோட கருத்து. ஆச்சாரிய பாஷ்யத்தில் பார்ப்போம், பாஷ்யம் பார்க்கலாம். எதிர்ச்சாலாப சந்துஷ்டः அப்ரார்த்திதः உபநதः லாபः எதிர்ச்சாலாபः தேன சந்துஷ்டः சஞ்சாத அலம் பிரத்யயः
எதிர்ச்சா லாப சந்துஷ்டகன என்னென்ன பிரார்த்தனை பண்ணாமல் எது வந்து சேருகின்றதோ உபநதகன தன்னை தேடி வருதல், தன்னை தேடி வருவது, பிரார்த்தனை பண்ணாமலே தன்னை தேடி வருகின்ற இது அதான் எதிர்ச்சா லாபம்னா தற்செயலாக வருவது. அதனால் தேன சந்துஷ்டக, சந்துஷ்டகன என்ன அர்த்தம்? அதனால் மகிழ்ச்சியில் கொண்டாடுவாரான்னு அதனால் சஞ்சாத அலம் பிரத்யக, அலம்னா போதும்னா என்ன வருதோ அதில் போதுங்கிற எண்ணம், அந்த போதுங்கிற எண்ணத்தை தான் சந்துஷ்டின்னு சொல்லியிருக்கு. அது போதும் அப்படிங்கிற அந்த நிறைவுணர்வு, அது தாராளமாக இருக்கலாம், ரொம்ப குறைவாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் தற்செயலாக என்ன கிடைக்கின்றதோ அதுவே போதும் என்ற மனநிலை, அந்த நிறைவு நிலை, அதுக்கு தான் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக என்று பெயர். அடுத்து துவந்த்வாதீதக, படிக்கலாம். துவந்த்வாதீதக துவந்த்வஹ சீதோஷ்ணாதிபிஹ ஹன்யமானஹ அபி அவிஷண்ணதா அவிஷண்ண சித்தஹ துவந்த்வாதீதஹ உச்யதே. துவந்த்வஹ இருமை, இருமை என்னது? சீத உஷ்ண ஆதிபிகி, சீதம் உஷ்ணம் முதலானவை, குளிர் வெப்பம் அது முதலான பசிதாகம் மற்ற என்னெல்லாம் இருமை இருக்கோ எல்லா இருமை, புகழ்ச்சி இகழ்ச்சி, யாராவது பாராட்டலாம், யாராவது அவமானப்படுத்தலாம், இல்லை கர்ம பலனாக கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம், இது எல்லா விதமான இருமைகளும், சீதம் உஷ்ணம் முதலான எல்லா விதமான இருமைகளும். அதனால் கன்யமானக அப்படி, அதனால் தான் ஹிம்சிக்கப்பட்டாலும், அதனால் பாதிப்பு அடைந்தாலும், வெப்பம் அதிகமாக இருக்குது அதனால் உடம்பு வெப்பத்தினால் போதுமான அளவு பாதுகாத்து கொள்வதற்கு உடை இல்லாத பொழுது வெயில்னால துன்பம் இருக்கலாம், இல்லை பனி குளிர்னால துன்பம் இருக்கலாம், அந்த துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடியவராக இருப்பவர். அதனால் அந்த துன்பத்தினால் தாக்கப்பட்டாலும், உடலானது துன்பத்தினால் தாக்கப்பட்டாலும் மனம் கலக்கம் அடையாதவராக இருப்பவர். அதான் துவந்த்வாதீதக. அதற்கடுத்த வரி விமத்சரக விகத மத்சரக நிர்வைர புத்திஹி சமஹ துல்யஹ எதிர்ச்சாலாபஸ்ய சித்தௌ அசித்தௌ ச. விமத்சரக என்றால் பொறாமையற்று இருத்தல், பொறாமை இல்லாமல் இருக்கிறது, அல்லது வைரம், வைரம்னா பகை உணர்வு இல்லாமல் இருத்தல், விரோத பாவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வைரம்னு பேர். இதில் சமக என்றால் அந்த சமகன துல்லியக, சமகன துல்லியம் சமமான தன்மை, எதிர்பார்க்கிறது கிடைக்கிறது கிடைக்காம போகிறது. எதிர்ச்சா லாபக சித்தவ் அசித்தவ் சா, எதிர்ச்சா லாபகங்கிறத இதோட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டார் ஆச்சாரியர். தற்செயலாக கிடைப்பதிலும் கிடைக்காமல் போவதிலும் அதில் சமமான மனநிலையோடு இருத்தல், அதுதான் விமத்சரக. அதனால பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்தா அவருக்கு நிறையா கிடைக்குது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற, அல்லது அவர்கள் கொடுக்கவில்லையே, வச்சிருக்கான் கொடுக்கலைன்னா, கொடுக்கறதுக்கு என்ன கேடுனா, தானம் பண்ணலைன்னா, கேட்டு கிடைக்கலைன்னா அதெல்லாம் சொல்கிறோம்ல நம்ம, அவ்வளோ இருக்குல்ல கொடுக்க வேண்டியதானே, என்ன குறைஞ்சி போச்சு, என்ன கேடு, கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற உரிமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் அவர் நினைக்க மாட்டார். அதனால் பொறாமைங்கிறதோ, அதனால் கிடைக்கலைங்கிறதுனால கொடுக்காதவர்கள் மேலே வெறுப்பு என்பதோ அவருக்கு ஏற்படுவது இல்லை. ஏவம் பூதஹ யதிஹி அன்னாதேஹே ஷரீரஸ்திதி ஹேதோஹோ லாபாலாபயோஹோ சமஹ ஹர்ஷ விஷாதவர்ஜிதஹ கர்மாதௌ அகர்மாதிதர்ஷி யதா பூதாத்ம தர்ஷனநிஷ்டஹ ஷரீரஸ்திதி மாத்திர
பிரயோஜனே பிக்ஷாடனாதி கர்மணி ஷரீர ஷரீர ஷரீராதி நிவர்த்தியே ஷரீராதி நிர்வர்த்தியே ந ஏவ கிஞ்சித் கரோமி அகம் குணா குணேஷு வர்த்தந்தே இதி ஏவம் சதா பரிச்சக்ஷணா ஆத்மனः கர்த்ருத்வ அபாவம் பஷ்யன் ந ஏவ கிஞ்சித் பிக்ஷாடனாதிகம் கர்ம கரோதி. யக ஏவம் பூதக இவ்வாறு இருக்கக்கூடிய யதிஹி யதியானவர், இந்த மனநிலையோடு இருக்கக்கூடிய யதியானவர் பொறாமை இல்லாமல் இருமைகளை சகித்து கொள்ளக்கூடியவராகவும் கிடைப்பதில் நிறைவு திருப்தி உடையவராகவும் இருக்கக்கூடிய யதியானவர். அன்னாதேகே ஷரீரஸ்திதி ஹேதோகோ அன்னம் முதலானவைகளால் ஷரீரம் நிலை பெறுவதற்கு தேவையான அன்னம் முதலானவைகள். லாபா லாபயோகோ அது கிடைப்பதிலும் கிடைக்காமல் போவதிலும். சமக என்ன சமக ஹர்ஷ விஷாத வர்ஜிதக அதனால மகிழ்ச்சியோ வருத்தமோ அடையாதவனாக, கிடைத்ததில் மகிழ்ச்சியோ கிடைக்காமல் போவதனால் வருத்தமோ அடையாதவராக. கர்மாதவ் அகர்மாதி தர்ஷி எதனால ஒரு நாள் அப்படி இருக்க முடியுதுன்னா கர்மம் முதலானவைகள் அகர்மாவை காண்டவர் பார்த்தவர். ஆத்மா அந்த சரீரம் முதலானவைகளுடைய செயல்களுக்குள்ளேயும் ஆத்மா செயலற்றிருப்பதாக ஆத்ம ஞானத்தை உடையவர், ஆத்ம தர்சனத்தை உடையவர். யதாபூத ஆத்ம தர்சன நிஷ்டக ஆத்மா எப்படி இருக்கிறதோ அப்படி அதை கண்டு அறிந்தவர், மெய்ப்பொருள் காட்சியை உடையவர், ஆத்ம தர்சனத்தை உடையவர். ஆத்மா பூர்ணமானது, அது பிறப்பது இல்லை இறப்பது இல்லை. ஏன்னா உணவு கிடைக்கலைன்னா என்ன, அதிகபட்சம் செத்து போக முடியும், அவ்வளோதான். உணவு கிடைக்கலைன்னா ஒரு வேளை 2 வேளை பட்டினி, இல்லை ஒரு வாரம் 10 நாளைக்கு உணவே கிடைக்கலைன்னா என்ன நடக்கும், சரீரம் போய் சேரும், அவ்வளோதான். சரீரத்துக்கு தான் அந்த மரணமே ஒழிய ஆத்மாவாகிய எனக்கு மரணம் இல்லை, நான் இறப்பு இல்லாதவன் என்ற அந்த தெளிவு உறுதி இருக்கிறதுனால சரீரத்துக்கு உணவு கிடைக்கிறது கிடைக்காததை பற்றி, அதனால் வரக்கூடிய மரணத்தை பற்றி அவர் வருந்துவது இல்லை. அதனால் நான் செத்து போயிடுவனோ அப்படின்னு நினைக்கிறது இல்லை. உணவில்லாமல் மரணம் வந்துவிடுமோன்னு நினைப்பது இல்லை. இன்னொன்று, விதி இருக்கிற வரைக்கும் உணவு கண்டிப்பாக, உடம்பு கண்டிப்பாக இருந்தாகணும். விதியை அனுபவிக்கிறதுக்கு உடம்பு கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால் அதை காப்பாற்ற வேண்டியது விதியை நடத்தக்கூடிய ஈஸ்வரனுடைய பொறுப்பு. அது அவரோட வேலை. அவர் தான் இந்த உடம்புக்கு தேவையான உணவை கொடுத்து காப்பாற்றணும். ஏன்னா விதிப்படி தானே அவர் நடக்கணும், அது போக விட முடியாதே. அதனால யார் மூலமாவது எப்படியாவது உணவு கொடுப்பார். கொடுக்கலைன்னா விதி முடிகிறதுன்னு புரிஞ்சுக்குவார், அவ்வளோதான். அப்படி உணவு வரலை. நான் முன்னாடி பகவானே சொல்லியிருக்கார், யோகக்ஷேமம் மகாம் யகம்னா, நான் யோகக்ஷேமத்தை நானே கொண்டு வந்து தருகிறேன்னு அவர் பகவான் சொல்கிறார். அதனால் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் உணவு கிடைப்பது இல்லை என்பதை பற்றியோ, அதனால் சரீரம் இருக்கும் சரீரம் போய்விடும் என்பதை பற்றியோ, அல்லது சரீரத்துக்கு உணவு கிடைக்காததுனால வரக்கூடிய பசி முதலான துன்பங்களை பற்றியோ அவர் சிந்திப்பது இல்லை, அதை நினைப்பதே இல்லை. அதனால் ஆத்ம தர்சன நிஷ்டகன ஆத்மா எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறே அதை அறிந்து அந்த ஞானத்தில் நிஷ்டையுடையவராக இருத்தல். ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனே பிக்ஷாடனாதி கர்மணி சரீரம் நிலை பெறுவதற்காக அதற்கு பிக்ஷாடனம் முதலான கர்மாக்களை மட்டும் செய்து ஷரீராதி நிர்வர்த்திய சரீரம் முதலானவைகளை நடத்தி அந்த பிக்ஷை முதலான கர்மாக்களை செய்கின்ற பொழுதும், அந்த பிக்ஷை எடுக்க போறதுங்கிறத செய்கின்ற பொழுதும், ந ஏவ கிஞ்சித் கரோமி அகம் நான் அதை செய்யவில்லை, நான் சிறிதும் கூட இந்த கர்மாவை செய்யவில்லை. நான் ஆத்மா ஒரு செயலும் செய்வது இல்லை. பிக்ஷைக்கு போறதுன்னா அது போக்குவரவு இல்லாததாக ஆத்மா இருக்கிறது. அதனால் போறதுன்னா எங்கே போகிறது, எங்கேருந்து எங்கே போகிறது,
ஆத்மா இல்லாத இடம் இல்லை. அதனால் போறதுங்கிறதும் இல்லை, வர்றதுங்கிறதும் இல்லை. ஆகவே நான் செய்கிறேன் என்பது இல்லை. அப்புறம் இன்னொன்று, அப்போ எது செய்யுதுன்னா குணா குணேஷு வர்த்தந்தே, குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன. என்னது? பஞ்சபூத குணங்கள், மாயையினுடைய சத்துவம் ரஜஸ்தமோ குணங்கள், அதுதான் சரீரமாயிருக்கு, அதுதான் அன்னமா புறத்தில் இருக்கு. இதுக்கு உணவோ பசியோ தாகமோ வந்தால் அதற்கான உணவு புறத்தில் இருக்கு. அதனால இது வயிறு உணவை கேட்குது, உணவு வெளியே இருக்கு, கை வாங்கி உள்ள போடுது. கை அதுவும் பஞ்சபூத காரியம், வயிறும் பஞ்சபூத, அதுவும் குணம்தான். அதனால குணா குணேஷு வர்த்தந்தேனா. அதனால அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற மாயையானது இந்த சரீரத்தை செய்து வைத்திருக்கிறது, சரீரத்துக்கான உணவை வெளியே செய்து வைத்திருக்கிறது. இந்த கையால் உணவை வாங்கி வாயில போட்டு வயிற்றை நிரப்புகின்றது. அது அது அதனுடைய வேலையை செய்கின்றது. நான் ஆத்மாவாகிய நான் அதை செய்யவில்லை. இது ஏவம் சதா பரிச்சக்ஷனா, எப்பொழுதும் இவ்வாறு அவர் பார்த்து கொண்டு ஆலோசித்து கொண்டு ஆத்மனக கர்த்திருவ அபாவம் பஷ்யன், அதான் முக்கியம். ஆத்மாவினுடைய கர்த்திருவம் இன்மையை பார்த்து கொண்டு, கர்த்திருவங்கிறது இல்லை. ந ஏவ கிஞ்சித் பிக்ஷாடனாதிக்கம் கர்ம கரோத்தி. அதனால பிக்ஷாடனம் முதலான கர்மாக்களை கூட அவர் வாஸ்தவமாக செய்யவில்லை. அவரோட திருஷ்டியில அந்த வேலையே நடக்கலை. அவரோட திருஷ்டியில நான் பிக்ஷைக்கு போறேன், பிக்ஷை வாங்குறேன், சாப்பிட்றேன் அப்படிங்கிறதே அவருடைய திருஷ்டியில, ஞான நிஷ்டையில இருக்கிறவனுடைய திருஷ்டியில அப்படி எதுவுமே நடக்கவில்லை. அப்போ மற்றவர்கள் பார்க்கிற பொழுது சாமியார் போறார், பிக்ஷை வாங்குறார், சாப்பிட்றார் அப்படிங்கிறதா மற்றவர்களுடைய திருஷ்டியில அது செயலாக தெரியலாம். அவரோட திருஷ்டியில அது எதுவும் இல்லை. அவர் ஒரே திருஷ்டி தான், செயல் இல்லை, செயலின்மை என்பதுதான். அதுக்கப்புறம் அடுத்த வரி, லோக வியவஹார சாமான்ய தர்ஷனேன தோ லௌகிக ஆரோபித கர்த்திருத்வே பிக்ஷாடனாதோ கர்மணி கர்த்தா பவதி. ஆச்சாரியரே சொல்றார், லோக விவகார சாமானிய தர்சனேன, உலக விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய சாமானிய திருஷ்டியில், சாமானியர்களுடைய திருஷ்டியில், லௌகிக ஆரோபித கர்த்திருத்வே, லௌகிக்க உலக திருஷ்டியிலே இருக்கக்கூடிய சாமானியர்களுடைய அந்த பார்வையில் அவர்களால் கற்பிக்கப்பட்ட கர்த்திருவம், நல்ல ஆரோபித கர்த்திருத்வே. அவர் பிக்ஷைக்கு போறாருன்னா, சாமியார் பிக்ஷைக்கு போறாருன்னா மற்றவர்கள் அவரை பார்த்து அவர் பிக்ஷைக்கு போறாருன்னு, ஏதோ ஒரு கர்மா பண்றாருன்னு கற்பிக்கிறார்கள். அது லௌகிக்க திருஷ்டி, சாமானிய திருஷ்டி. அவருடைய திருஷ்டியில, ஆத்ம திருஷ்டியில எதுவும் இல்லை. கர்மணி கர்த்தா பவதிடா, லௌகிக்க திருஷ்டியில, ஆரோபித கல்பித திருஷ்டியில அந்த கர்மாவுக்கு அவர் கர்த்தாவாக இருக்கின்றார். ஆனா அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய திருஷ்டி, அவருடைய பார்வை என்னது, அது அடுத்த வரியில சொல்றார். ஸ்வானுபவேனதோ சாஸ்திர பிரமாணாதி ஜனித்தேன அகர்த்தா ஏவ. அல்ல, அவருடைய அனுபவத்துல, அவருடைய அனுபவம்னா அவருடைய திருஷ்டியில, அவருடைய பார்வையில அகர்த்தா ஏவ, அவர் கர்த்தா இல்லை, எதையும் செய்யவில்லை, கர்த்திருவங்கிறது இல்லை, கர்த்தா இல்லை. அந்த ஞானம் எப்படி வந்ததுன்னா சாஸ்திர பிரமாணாதி ஜனித்தேன, சாஸ்திர பிரமாணத்தினால் தோன்றிய ஞானத்தினால், சாஸ்திரமாகிய பிரமாணத்திலிருந்து தோன்றிய அந்த ஞானத்தினால். ஆத்மா அகர்த்தா அப்படிங்கிறது சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. நான் ஆத்மா என்று அவர் புரிந்து கொண்டிருக்கிறதுனால அவர் தன்னை அகர்த்தாவாகவே கருதுகின்றார். அதனால் அவருடைய திருஷ்டியில அகர்த்தாதான். அடுத்த வரி, சயேவம் பராத்யாரோபித
கர்த்திருவம் ஷரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் பிக்ஷாடனாதிக்கம் கர்ம கிருத்வாபி ந நிபத்யதே பந்தஹேதோஹ கர்மணஹ சஹேதுகஸ்ய ஞானாக்னினா தக்தத்வாத் இத்யுக்தத்வாத் அனுவாத ஏவ ஏஷஹ. அப்படி இருக்கிற அவர் பர அத்தியாரோபித கர்த்திருவம், மற்றவர்களால் அத்தியாரோபம் செய்யப்பட்ட கர்த்திருவம், சாமானிய மற்ற புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களால் கல்பிக்கப்பட்ட கர்த்திருவம், ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம். அதனால் அந்த கர்த்திருவங்கிறது வாஸ்தவமாக அவருடைய திருஷ்டியில் இல்லை, மற்றவர்களால் கல்பிக்கப்பட்ட அந்த கர்த்திருவத்தோடு ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயோஜனம், சரீரம் இருப்பதற்கான அந்த பிரயோஜனத்தை மட்டும் கருதி பிக்ஷாடனாதிக்கம், பிக்ஷை எடுத்தல் முதலான கர்மாக்களை கர்ம கிருத்வாபி கர்மாவை செய்த பொழுதும் கூட, செய்து கொண்டிருந்தாலும் கூட ந நிபத்தியதே அந்த கர்மாவினால் அவர் பந்தப்படுவது இல்லை. அதனால் கர்மானாலே பந்தத்தை உண்டு பண்ணும் இல்லை, அந்த கர்த்திருவ புத்தி தான் பந்தத்தை உண்டு பண்ணுகிறது. கர்மாவை நான் செய்கிறேன்கிற எண்ணம் தான் பந்தத்துக்கு காரணமாக இருக்கின்றது. புண்ணிய பாபம் உண்டாக காரணமாக இருக்கின்றது. கர்மா புண்ணிய பாபத்தை உண்டு பண்ணுறது இல்லை, கர்த்திருவ புத்தி தான் புண்ணிய பாபத்தை உண்டு பண்ணுகின்றது. அதனால் பந்தஹேதோகோ கர்மணக, பந்தத்திற்கு காரணமான கர்மாவினுடைய சஹேத்துகஸ்ய ஞானாக்னினா தக்தத்வாத், அந்த கர்மாவானது ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விட்டதால், எல்லா கர்மாக்களும் ஞானத்தினால் எரிக்கப்பட்டு விட்டதால், ஞானத்தினால் எரிக்கப்பட்டதுன்னா கர்மாங்கிறதே மித்தியானா, கர்மாங்கிறதே மித்தியா, உண்மையில் கர்மாவும் இல்லை, கர்ம பலனும் இல்லை, கர்மாவை செய்பவனும் இல்லை, அனுபவிப்பவனும் இல்லை. அதான் பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திகமாக செயல் என்பதே இல்லை, செயல் என்பதே இல்லைன்னா ஏன்னா உலகம் என்பதே பாரமார்த்திகமாக இல்லை, அதனால பிறந்தது, இருக்கிறது, வளர்றது, அழிகிறது எதுவுமே பாரமார்த்திகமாக இல்லை. அதனால் கர்மாவும் இல்லை, கர்ம பலனும் இல்லை, கர்ம பலனை அனுபவிப்பதும் இல்லை, கர்மாவை செய்பவன் என்பதும் இல்லை. அதனால கர்மணக சகேத்துகஸ்ய, சகேத்துனா கர்மாவுக்கு காரணமான அஜ்ஞானம், அஜ்ஞானத்தோட கர்மமானது ஞானமாகிய அக்னியினால் எரிக்கப்பட்டதினால் தக்தத்வாத் இதி உக்தத்வாத், இது ஏற்கனவே முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, பகவானே சொல்லி இருக்கிறார். அவ்வாறு சொன்னதற்கு அனுவாதம் ஏவ, முன்னாடி அந்த 18வது ஸ்லோகத்தில் சொன்னதுக்கான அனுவாதமாகவே இந்த ஸ்லோகமானது இருக்கின்றது. அதனால் போன ஸ்லோகத்திலையும் சொன்னார், கில்பிஷம் அவர் பாப்பத்தை அடைவது இல்லைன்னு, அது சொன்னதுக்கான விளக்கமாகத்தான் இந்த ஸ்லோகமானது இருக்கின்றது. இப்படி இந்த 21, 22 இந்த 2 ஸ்லோகங்களும் சந்நியாசி ஞானி அவர் ஷாரீரம் கேவலம் கர்ம, சரீரம் நிலை பெறுவதற்கான குறைந்தபட்ச கர்மாவை மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார், பிக்ஷை எடுக்கிறது. அதை செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேன்கிற எண்ணமானது அவருக்கு இல்லை. ஆகவே அவருக்கு கர்ம பந்தமானது ஏற்படுவது இல்லை. கர்ம பந்தம் ஏற்படுவது இல்லைன்னா ஆகாமி புதுசாக புண்ணிய பாபம்ங்கிறது வருவது இல்லை. புண்ணிய பாபம் இல்லைங்கிறதுனால இந்த ஞானமாகிய அக்னி எல்லா கர்மத்தையும் எரித்து விட்டது என்பதனால மீண்டும் பிறப்பதற்கான கர்மா இல்லை. ஆகவே அவர் பந்தத்தை அடைவது இல்லை, பிறப்பு என்ற பந்தத்தை அடைவது இல்லை. இதற்கப்புறம் திரும்ப 23, 24வது ஸ்லோகத்தில் இல்லற ஞானியை பற்றி சொல்லுகின்றார். ஏற்கனவே 19, 20 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. 19, 20 இல்லற ஞானியை பற்றி தான் சொன்னார். நடுவில் சந்நியாசி ஞானியை சொல்லிட்டு மீண்டும் இல்லற ஞானியை சொல்லுகின்றார். இது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களும் 2 ஸ்லோகமும் முக்கியமானதான். ஏன்னா சந்நியாசி ஞானி குறைந்தபட்ச கர்மாவை பண்ணுறார்,
இல்லற ஞானி அதிகபட்ச கர்மாவை பண்ணுவார். அதிகபட்சமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணாலும் நான் ஆத்மா ஆத்மா அகர்த்தாங்கிற தெளிந்த ஞானம் அவருக்கு இருந்தா அவரும் கர்மத்தினால் பந்தப்படுவது இல்லை. அதனால கர்மத்தினால் பந்தப்படுவது இல்லைன்னா அவர் கர்மாவை செய்வதே இல்லைன்னா. ஆத்ம ஞானம் தெளிவாக இருந்தா என்ன கர்மாவை பண்ணாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணமே அவருக்கு வருவது இல்லை. அதான் சொல்றார், செய்கிறேங்கிற எண்ணம் வராததுனால அவருக்கு கர்ம பந்தம் ஏற்படுவது இல்லை, புண்ணிய பாபம் ஏற்படுவது இல்லை, அவர் சம்சாரத்தை அடைவது இல்லை. அது 23வது ஸ்லோகம். ஸ்லோகத்தை மட்டும் படிச்சிடலாம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசஹ யஜ்ஞாயாச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. யஜ்ஞாயாக அவன் யஜ்ஞத்தை செய்கின்றானா, யஜ்ஞங்கிற கர்மாவை செய்தாலும்னு வருது. அதனால அது இல்லற ஞானின்னு எடுத்துக்கொள்ளுகிறோம். விளக்கம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.